ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு buttertoghee. இன்றைக்கி நம்ம ஒரு சேலஞ்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். இந்த சேலஞ்ச் எனக்கு பண்ணது யார் அப்படின்னா, நம்ம யூடியூபர் ஹாப்பி ஃபில்லிங் தமிழ் அப்படின்ற சேனல்லேருந்து மணிமொழி சிஸ்டர் இது வந்து பண்ணியிருக்காங்க. என்னை ஓப்பன் சேலஞ்சாக என்னோடய லைவில் அவங்க கேட்டாங்க. ஏதாவது ஒரு நல்ல ஸ்வீட் நீங்கள் என்னோடய சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களோட சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நான் இன்றைக்கி மாம்பழம் பிரெட் வச்சு ஒரு சூப்பரான யம்மியான கேரமல் புட்டிங் செஞ்சுருக்கேன். இந்த மேங்கோ பிரெட் புட்டிங் ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். அவங்களோட சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு ஒர்த்தாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த சிஸ்டரும் இது எப்படி இருந்துச்சுன்றதை அவங்களோட வீடியோவில் டெஃபினட்டாக சொல்லுவாங்க. ஹாப்பி ஃபில்லிங் தமிழ் அப்படின்ற அந்த சேனல் நீங்களுமே கூட போய் பாருங்கள். ரொம்ப நல்ல நல்ல வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல ஹார்ட் ஒர்க்கரும் கூட, கைண்ட் ஹார்ட்டடும் கூட. ஸோ நீங்கள் எல்லோரும் கூட என்ன சப்போர்ட் பண்ணுற எல்லாருமே அவங்களையும் கூட நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இது எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு கட்டிங் பார்த்துடலாம். நம்ம இங்கே பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்கள். வாவ், இவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு நம்ம புட்டிங். எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்னா, வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன். ரொம்ப 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 யம்மியாக வந்திருக்கு. இங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். மேங்கோ பிரெட் புட்டிங் செய்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத நான் சொல்கிறேன். நான் ஒரு 5 ஸ்லைஸ் பிரெட் எடுத்து அந்த சைடெல்லாம், அந்த ஓரத்தெல்லாம் கட் பண்ணி இந்த ஓரத்தெல்லாம் எடுத்துட்டு மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவு, இது 1/4 கப் அளவுக்கு மேங்கோ, அதோட சதையை மட்டும் எடுத்து மிக்சியில் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மேங்கோ இருக்க அதே அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். அப்புறம் கஸ்டர்ட் பவுடர், இது வெனிலா ஃப்ளேவர். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணுமோ அந்த ஃப்ளேவர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெனிலா ஃப்ளேவர் கஸ்டர்ட் பவுடர் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேன் மாதிரியோ இல்லை உங்கள்கிட்ட சாஸ் பேன் இருந்தால் அதுவோ ஏதோ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு கேரமல் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக தான் சுகர் மட்டும் நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது தண்ணி எதுவும் விடாமல் அடுப்பில் வச்சு அந்த சுகரை நல்லா மெல்ட் பண்ணணும். அப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சர்க்கரை கரையும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஒயிட் கலராகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அந்த கலர் மாறி வரும். நமக்கு கேரமலோட கரெக்டான கலர் வந்துருச்சு. இப்போது நீங்கள் எந்த பாத்திரத்தில், டிஃபன் பாக்ஸோ இல்லை எதில் நீங்கள் பண்ண போகிறீங்களோ அதில் அந்த கேரமல் சிரப்பை அதில் ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு சூடு ஆறுறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை ஊற்றிடணும். ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் நான் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். பால் நல்லா திக்கான பாலாக சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கப் பால் சேர்த்தாச்சு. இப்போ பால் சேர்த்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மேங்கோ பியூரியை இதுலேயே சேர்த்துக்கலாம். அது கூடயே நம்ம எடுத்து வச்சுருந்த மீதி சுகரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது கஸ்டர்ட் நம்ம 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். இதை தண்ணியில் கரைச்சி நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போது அந்த கஸ்டர்ட் பவுடரையும் நம்ம இதிலையே சேர்த்துக்கலாம். அதோட கலரும் பார்த்திங்கன்னா நல்லா வரும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஓரளவுக்கு திக்காக ஆரம்பிக்கும். ரொம்ப திக்காகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பிரெட் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்து கலக்கிக்கோங்க. நல்லா இதே அளவுகளில் சேர்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அஞ்சு பிரெட்டு, 1 டம்ளர் அளவுக்கு, 1 கப் அளவுக்கு பால், 1/4 கப் அளவுக்கு மேங்கோ பியூரி, 1/4 கப் அளவுக்கு சுகர், 3 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர். இதுதான் இதுக்கான அளவு.
ஒரு 2 நிமிஷம் டு 3 நிமிஷம் அளவுக்கு அடுப்புலையே அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் வந்து இது பண்ண விடுங்க. இப்போது நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன், ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச புட்டிங்கை இது உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ லாக்டவுன் பீரியட் அப்படின்றதுனால சில்வர் ஃபாயில் பேப்பர் கிடைக்கல. நான் அதுக்காக வந்து பேப்பர் பிளேட்டோட உள்பக்கத்தை இப்படி திருப்பி வைக்கிறேன். திருப்பி வச்சுட்டு அது மேலே ஒரு பிளேட் வச்சுக்கலாம். பிளேட் வச்சுட்டு மூடிடுங்க. இந்த ஹோலை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறதுக்காக நான் வந்து ஒரு கிராம்பு வைக்கிறேன் அதில். இப்போது இது ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். 20 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து வெளியில் எடுத்துடலாம். இப்போ நம்மளோட புட்டிங்கை நான் வெளியில் எடுத்துட்டேன். வாவ், எவ்வளோ சூப்பரான கலரில் வந்திருக்கு. கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சம் நேரம் வச்சு எடுக்கணும். ஒரு 1/2 அன் ஹவராவது ஃப்ரிட்ஜில் வைங்க. அப்போ தான் வந்து நீங்கள் அதை பிளேட்டிங் பண்ணும்போது கரெக்டாக வரும். இப்போது 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. கேர்ஃபுல்லான டைம். நம்ம இதை பிளேட்டிங் பண்ண போகிறோம். கேர்ஃபுல்லாக மெல்லமாக எடுங்க. நம்மளோட சூப்பரான வாவ், நம்மளோட ஒண்டர்ஃபுல்லான புட்டிங் ரெடி ஆகிருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள்.